சரி அண்ட் இப்போ ஜெயங்கொண்டத்தில் எனக்கு தெரிஞ்ச ப்ரோ ஒருத்தர் வரண்டாரு. அப்புறம் அவர் வந்தோன்னா அவர் மீட் பண்ணிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் கேட்கலான்னு இருக்கு, வேறு எங்கே இங்கே இடம் இருக்கா இல்லை விருதாசலமே போகலாமான்னு பார்க்கலாம். ஜெயங்கொண்டம் போகலாம். ஹண்ட்ரஸ் ப்ரோ வந்தார், அது முன்னாடி போகிறார் பாருங்க, ஆட்டையார் அளவு தான். அவர் வந்தார். அப்புறம் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் கிளம்புறேன்னு சொன்னேன். இருங்க ப்ரோ, இங்கே சின்ன ஒரு பிளேஸ் இருக்குது கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு. இங்கே இதுக்கு முன்னாடி ப்ரோ இருக்குன்னு கேட்டேன். ப்ரோ 96 மூவி எடுத்த ஸ்பாட்டிங் தான் ப்ரோ இருக்குது, அங்கே போகலாமா கேட்டார். அப்போது 96 மூவி என்னென்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ஷார்ட்டே விஜய் சேதுபதி அங்கே போய் உட்காந்துருப்பார், அந்த கோயில் இங்கே தான் இருக்குது, வாங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் அப்படின்னாரு. சரி ப்ரோ, அங்கே என்ன ஜெயங்கொண்டத்துலேருந்து 7 கிலோமீட்டர் நினைக்கிறோம் அட்ரஸ் அந்த கோயில். ஜெயங்கொண்டத்துலேருந்து 7 கிலோமீட்டர்ஸ் அந்த கோயில். சரி இப்போ போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். போயிட்டு பார்க்கலாம். அப்பயும் அங்கே ஒர்க் போயிட்டுருக்கு ப்ரோ. ஓப்பனில் தான் உங்களுக்கு இது சொல்லிட்டு தான் கூட்டே போகிறாரு. ஓப்பனில் தான் உங்களுக்கு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, க்ளோஸில் இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாது ப்ரோன்ட்டார். சரி வாங்க ப்ரோ, வந்தது வந்துட்டோம். அதுவும் தான் டிசப்பாயின்ட் பண்ணிடுச்சு. போயிட்டு ட்ரை பார்க்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. பார்க்கலாம். கிடச்சா நல்லாயிருக்கும். நம்மளும் போய் அங்கே உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போகலாம். ட்ரெஸ் போகலாம். எனக்கு ரூட் தெரியாது. இப்போ அவர் தான் ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காரு. அவர் கூட அப்படியே போக வேண்டியதாக பின்னாடியே. அண்டர்ஸ் இந்த ஏரியா சைடெலாம் ஸ்பீடு பிரேக்கர் இருக்கிறதே தெரில. மேலே அந்த பெயிண்டிங்கே ஃபுல்லாக ஃபேட் ஆகிடுச்சு. அங்கே பாருங்களேன், அது தெரியுதான்ட்டு. சரி டேயில் ஓகே தெரிஞ்சுக்கலாம். நைட் டைம்லாம் ஸ்பீடு வந்தால் முடிஞ்சே போச்சு, பறக்க வேண்டியதான் வண்டியோட. தலைவா அட்ரஸ் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதான் வந்து அந்த உடையரப்பாளையம் நினைக்கிறேன். போர்டு அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப இதை உடையரப்பாளமாக இருக்கும். கோயில் எங்கே இருக்குன்னு தெரில. உள்ளே போகணுமா இன்டீரியரில் என்னன்னு தெரில. இந்த 7 கிலோமீட்டர் தான் எவ்வளோ தூரம் அந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்கலாம். அந்த கோயில் தான் நினைக்கிறேன். ஐ கெஸ் தான். பார்க்கலாம். அட்ரஸ் இந்த பிளேஸ் தான். அட்ரஸ் விஜய் சேதுபதி உட்காந்துருப்பாரு அந்த இதில். அந்த வியூவில் இருக்கும். இப்போ வந்து ஒரு பிக் எடுத்தேன். இப்போ எடுத்து அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு அங்கே ஒரு கொஞ்சம் பிக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம எந்த பிளேஸ் அது 96 மூவி எடுத்து இன்ட்ரடக்ஷன் பிளேஸ் தான். சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஹண்ட்ரஸ் இப்போ வெளியே உட்காந்து எடுத்தோம். இப்போ வந்து உள்ளே அந்த தூண் இருக்குது பாருங்கள், தெரியுதா? இப்போ வந்து அந்த தூணுக்கிட்ட போகணும். அங்கே ஒரு கிளிப் இருக்குது. அது வந்து ஆனால் இப்போ ஃபுல்லாக ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால உள்ளே அலௌடு இல்லை. இங்கே வெளியே இருக்கிறதுனால போய்க்கலாம். ஹண்ட்ரஸ் இங்கே பாருங்கள், இன்னும் இங்கே நின்று துண்டி வச்சுட்ருக்காங்க. சில வயசுலாம் மறையவே வராது. ஐயோ குளிச்சுட்டு வருவேன். நம்ம அப்படி வச்சுட்டு போய்டும். இந்த கோயில் தான் அது. எங்கிட்ட நம்ம தூண்டு போயிடலாம். அந்த ஃபுல்லாக ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் உள்ள அலோடு இல்லை. வெளியே இருக்கிற வச்சு எடுத்துகிட்ருக்கோம். இப்போ தான் இங்கே இந்த ஃப்ரேம் வச்சு எடுத்தோம். விஜய் சேதுபதி உட்காந்துருப்பாரு பாருங்கள். இந்த ஃப்ரேம் இப்போ தான் இங்கே உட்காந்து எடுத்தோம். நல்லா வந்திருக்கு. அடுத்து அங்கே ஒரு ஃப்ரேம் எடுத்தோம். நான் காமிக்கிறாங்க போகும்போது. அந்த அடுத்த ஃப்ரேம் இங்கே வந்து எடுத்தோம். இதுவும் கூட நல்லா தான் வந்திருக்கு. அதுதான் இங்கே வெளியே எடுக்க முடியாதளவுக்கு 3 ஃப்ரேம் எடுத்தாச்சு. அங்கே ஒன்று, அங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள், அங்கே ஒன்று எடுத்தோம். அப்புறம் இங்கே ஒன்று, அப்புறம் அங்கே சென்டராக ஒன்று. இங்கே அந்த 3 ஃப்ரேம் தான் எடுத்தோம். அவ்வளோதான். இப்போ கிளம்ப போகிறோம். ஹண்டர்ஸ் கிளம்பலாம் தான் வந்தோம். சரி அப்புறம் இன்னொரு ஷார்ட் ஒன்று இருக்குது உள்ள மரத்துக்குள்ளே எடுக்கிற மாதிரி. சரி அதையும் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு போகிறோம். உள்ள அளவுன்னு சொன்னாங்க. அப்படியே கேட்டாச்சு. அந்த எடுத்து சொல்லிட்டாங்க. அதை போயிட்டுருக்கோம். எடுத்துகிட்டு போகலாம்.
அட்ரஸ் எடுக்க வந்து வெட்டி எடுத்துட்டானுங்க மரத்து பாருங்க. இந்த இதுதானா எடுத்துட்டாங்க, வெட்டிட்டாங்க. அட்ரஸ் தான் இந்த கிளிப் தான் அது, இந்த பிரான்ச் தான் அது. கரெக்டாக வெட்டிட்டாங்க. அதெல்லாம் அதை எடுத்துருந்தா கரெக்டாக இருக்கும். விடுங்க, எடுத்தாச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே பண்ண முடியாது. அட்ரஸ் அவ்வளோதான். கிளம்பிட்டு கோயிலேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஷார்ட்ஸுக்கு அப்புறம் வீடியோஸ்க்கு கொஞ்சம் போஸ்ட் பண்ணுறது ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம். அவ்வளோதான் ட்ரெஸ். இப்போ அவ்வளோதான், கிளம்ப வேண்டி தான். நான் கூட விருதாச்சலம் போகலான்ட்டு இருந்தேன். பார்க்கலாம் மைண்டு எப்படி இருக்குன்ட்டு. அங்கே போகிற வரையும் மைண்டை நம்ம அந்தமாரி தான். நமக்கு அந்த பிளானிங்கே வேலையாகாது. மைண்டு எப்படி இருக்கோ அங்கே போய்ட வேண்டியதான். போகலாம், போகிற வரையும் மைண்ட் இருந்தால் போவோம், இல்லை அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இப்போ எடுத்ததே போதும், வீடியோஸ் நிறையா இருக்குது, பார்த்துக்கலாம். சரி ஒரு பார்ப்போம், பார்த்து போங்க. அதில் போட்டு ஒரு லிஃப்ட்டு, அவ்வளோதான். ஒரு லிஃப்ட் தான் வரும், அதில் பேரிகார்டு ஒன்று இருக்கும். சரி கூட நான் பார்த்துக்கிறேன். சரி போய்ட்டுறோம். ப்ரோ கிளம்பிட்டாரு. இப்போ நம்ம கிளம்பலாம் வீட்டுக்கு. நல்லா இருந்துச்சு ட்ரெஸ் அந்த கோயிலானா. அதில் எவ்வளோ படம் எடுத்திருக்காங்களா? அது எடுத்திருக்காங்க, 96 எடுத்திருக்காங்க, அரண்மனை 3 எடுத்திருக்காங்க. அப்புறம் வேறு ஏதாவது 2 படம் சொன்னார், மறந்துச்சு எனக்கு. அந்த கோயிலில் 4 படத்துக்கு மேலே எடுத்திருக்காங்களாம். அது ஆனால் கவர்மெண்ட்டோடது கிடையாது, அந்த கோயில் ஏதோ ஜமீனோட தான். அது ஏதோ கவர்மெண்ட் இது இல்லைனா. தேங்க்யூ. நமக்கு ஒரு லிஃப்ட்டு